One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரீசெண்டாக வந்து இந்த மாறுறாங்க, அவங்க குவிட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு கடைசி நாள் வரைக்குமே தெரியும். அப்படியா? ஆமாம், யாருக்குமே எங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் முன்னாடி வந்து மூவிலாம் போயிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக கலாட்டாலாம் பண்ணிட்டு விஆர் மலை ஊர்லாம் சுற்றிட்டு அப்படி இருந்தோம். சடனாக அந்த மாதிரி என்னது குவிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது வாஸ் லைக் ஷாக்கிங். இப்போ அந்த கேரக்டர் அந்த சுயமரியாதை அது மாதிரி நிறைய இல்லை, ஆக்சுவலி அவங்க என்னன்னா அந்த கேரக்டர் செல்ஃபிஷாக இருக்குதோ, மேபி ஃபீல் லைக் தட். அவங்க என்ன சொல்கிறதுனா அவங்களோட பேரண்ட்ஸ், ஐ மீன் லைக் ஹஸ்பண்ட் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு இடத்துல வாழ்கிறாங்க. அந்த கேரக்டரு தப்பிக்கிறதுக்காக எல்லாம் வேணால் செய்யும். ஆனால் கஷ்டம் தான். நீங்கள் பேசும்போதே ஒரு மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிறீங்க. ஆனால் நடிக்கும் போது அப்படி இருக்கணும்னா உங்கள் வீட்டில் வித்தியாசமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் இல்லை, அவங்க நிறைய அவங்க நிறைய சொல்லி கம்ப்ளைண்டே பண்ணியிருக்காங்க. நீ சரியே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து முதல்ல வீட்டுக்குள்ளே வரதா இருந்தால் நீ சத்தியாவா. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா நான் காலேஜ் முடிச்சுட்டு எப்படி அப்படின்னு கேட்கும்போது மீடியா தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக. ஐ லாஸ்ட் மை ஃபாதர், பட் ஸ்டில் அவர் என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாதிரி நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிங் மேக்கராக ஜாலியாக இருப்பேன். யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன். சரி, நம்ம இப்போ நம்ம நிறைய சாதிச்சிருக்கோம். நம்ம அப்பா இப்போ பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல அப்படின்னு 2-3 இடத்துல அவர் பார்த்துருக்காரு. அவர் பிலீவ் பண்ணதே வந்து நான் மானாமலையில் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் ஓடுற குதிரை இவன் ஜெயிப்பான்னாரு. இவங்களை வந்து நான் டான்ஸர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா, ஆக்டர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதான்னு அப்படியே ஒரு குழப்பமா இருக்கு. மல்டி டேலண்டட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா சத்யா சார்? ஓகே, அப்படின்னு சொல்லலாம். பட் பேசிக்காக டான்ஸர் தான். எப்போவுமே என்னோட ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸர் தான். ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து டான்ஸ் நடுவில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸும் போயிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடலிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்தியாவுக்காக வந்துட்டு சிங்கப்பூரில் சில்வர் அடிச்சிருக்கேன், ஹாங்காங்கில் கோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிங் கரியர், அந்த ஒரு ஆக்டிங் கரியர் பிரேக்கில் தான் இந்த ஒரு குட்டி 2 இயர்ஸ் வந்துட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணதால் தான் வந்துட்டு அந்த ஃபிட்னஸ்லாம், அதுக்கப்புறம் ஆக்டிங் தான். சின்ன வயசுல நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயத்துல வந்து கிரேஸ் இருக்கும். ஆனா அந்த எல்லா கிரேஸையும் அந்தந்த கேப்ல நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நமக்கு என்னன்னா நம்ம லேர்னிங் பண்ணுற ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ஷோ பண்ணுறோம், அந்த ஷோவில் நம்ம சக்ஸஸ் பண்ணுன்றதுக்கு நம்மளோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னெல்லாம் பண்ண முடியுன்றது தான் இந்த ப்ராசஸ்ஸு. அந்த ப்ராசஸ் நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். இப்போது இருக்க ஜென்ரேஷனும் சரி, அப்போ இருக்க ஜென்ரேஷனும் சரி, நம்மளோட ஈகோ டச் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் தான் அது பிளாஸ்ட் பண்ணுற ஒரு இடமா இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படியா? ஏதோ ஒரு சின்ன கதையா இல்லை பெரிய கதை? இல்லை, கதைலாம் கிடையாது. சீரியஸாகவே இப்போது ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம், அதை நம்ம பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்கிறது லோவாக ஃபீல் பண்ணி உட்காந்துடுறோம். அந்த லோவாக ஃபீல் பண்ணி உட்கார மூமெண்ட் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமே. இந்த டு த எக்ஸ்டென்ட் நீங்கள் எவ்வளோ டிக் பண்ணுறீங்களோ டு த ஹை நீங்கள் போவீங்கன்றது நான் பிலீவ் பண்ணுவேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க இப்ப சொன்னது. இல்லை, நீங்கள் பேசிக்காகவே பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆயிடுறீங்க, கம்யூனிகேஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரதுக்கு அந்த சோர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அந்த பாயிண்ட் தான் வந்து இங்கே ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஷோ அட்டன் பண்ணி அந்த ஷோவில் ஆடி ஃபைனல்ஸ் போயிட்டு ஃபைனல்ஸ் ஜெயிக்கணும். அடுத்த ஷோ நம்ம என்ன சொல்கிறது, அடுத்த ஷோ நம்ம பார்க்கணும். நமக்குள்ள சின்ன சின்ன ட்ரீம்ஸ்லாம் இருக்கும்ல. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கணும்னா மானாமலையோட ஆடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு நான் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா காலேஜ். நான் சின்ன வயசுலேருந்தே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நமக்கு வந்து எப்படின்னா இங்கே இடத்துல நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜோடி நம்பர் 1 வந்து அகெயின் அங்கேயுமே நம்ம என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு தான் மெயின் பீப்புள் என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே பீப்புள் வில் என்டர்டெயின் யூ. அவங்க உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் சொல்லுவேன். அதுதான் எல்லாமே வந்து நம்மளை புஷ் பண்ணி எல்லா இடத்துக்குமே போகுது. ஈவன் நான் சீரியல் வந்து நடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போதான் ப்ராம்ப்ட் வாங்கி பேசுறது, அது சீரியஸாக நம்ம இங்கே ப்ராம்ப்ட் வாங்கி ரியாக்ட் பண்ணி அந்த ரியாக்ஷன் அந்த டைலாக்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணி ஒன்று பண்ணணும். ஸோ அதை நம்ம வாங்கி பண்ணுறதுல பில்லிங்லாம் செம்மையாக கிண்டல் பண்ணுவாங்க. பசங்க நடிக்கிறவங்களே கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒரு தடவை டப்பிங்லாம் போய் உட்காந்துட்டு மாட்டிக்கிட்டு என்னடா இது எப்படா டப்பிங் பண்ணுறது, நான் தான் பேசுகிறேன்னா நமக்கே தமிழ் வராது. சம்டைம்ஸ் அந்த டப்பிங் பண்ணும் போதோ இல்லை நம்ம ப்ராம்ப்ட் எடுத்து பேசும்போது வரவே வராது. அந்த ஒரு
பாயிண்ட் ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்து அழுது, என்னடா இது நமக்கு வராதா இல்லை நமக்கே ஒரு டேலண்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு பாயிண்ட்லாம் வரும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒருத்தருவான், இது என்னதான் விஷயம், இதை நம்ம இறங்கி பார்த்துருவோமே அப்படின்றது தான். அப்படி ஆரம்பிச்சு தான் ஆக்டிங்கும் சரி, அப்படி ஆரம்பிச்சு தான் ஃபிட்னஸும் சரி. நீங்கள் வந்துட்டு ஃபிட்னஸ் பண்ணும்போது எப்படின்னா உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். யூ ஹாவ் டு பி லைக் அது எல்லாமே அந்த ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, சூர்யா எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கண்ட்ரோல் தான். அது வந்து என்ன சொல்கிறதுனா டிசிப்ளின் சொல்லுவாங்க. அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் வரைக்கும் இருக்கலாம். இப்போ நான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா சம்டைம் நல்லா ஜாலியாக இருப்பேன், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சாப்பிடுவேன். வீட்டில் இல்லை, நான் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா வீட்டிலே சொல்லுவாங்க இவனை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருப்போம். அந்த டயட்டை விட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை 15 days to 30 days நீங்கள் ஃப்ரீ பண்ணிங்கன்னா அப்படி சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வீல் ஹேவ் இட், ஐ மீன் அதே அகெயின் நான் கண்ட்ரோல் பண்ணும்போது எஸ் நான் இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ணும், பேக்ஸ் வைக்கணும், நல்லா டைட் பண்ணும் உடம்பு நல்லா. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் மற்றவங்க லவ் பண்ணுறதை விட முதல்ல நீங்கள் உங்களை லவ் பண்ணி பாருங்களேன். அந்த லவ் தானாக ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி அந்த ஓகே நீங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாத பர்சனாவும் இருப்பீங்கன்னு சொல்றீங்க. கண்ட்ரோல் அது மாதிரி தான் சார். நான் கண்ட்ரோல் பண்றது வந்து எப்படி, அது யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லுங்க. how should we have the discipline when you do gym and all? அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 days நம்மளே இன்டிசிப்ளினாக ஆரம்பிப்போம். ஒரு ஃபர்ஸ்ட் டயட் ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வரும், மச்சான் வா பிரியாணி போய் சாப்பிடலாம். ஏன்டா இத்தனை நாள்லாம் சும்மா தான்டா இருந்தேன், இப்போலாம் கூப்பிடல, எப்படி டயட் டே 1 வச்ச உடனே டயட்ல ஆரம்பிப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 daysக்கு அப்புறம் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் சொல்கிறத பாடி கேட்கும், பாடி சொல்கிறது மைண்ட் கேட்கும். இது ரெண்டுமே சிங்க் ஆகும், கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ட் வந்து ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி பிரியாணியை நீ போய் சாப்பிட்றா அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஃபிட்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பசங்க பிரியாணியாக சாப்பிடுவாங்க, சாப்பிட்றியா அப்படின்வாங்க. ஓகேடா அப்படின்னு வாய் கொண்டு வந்து பட்டு நடிப்பாங்க. ஒய் பிகாஸ் யூ ஹாவ் டு பி அண்ட் தட் கண்ட்ரோல். நீங்கள் அந்த மெனக்கெடல் சொல்லுவாங்கள்ல, அது சின்ன வார்த்தை கிடையாது. மெனக்கெடல், கண்ட்ரோல். சார் ரஜினி சார் கூட சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராவாக சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக போகக்கூடாது. அதுதான் அந்த அவங்க எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த மைண்ட் செட் நம்ம கொண்டு வர்றது தான் இங்கே இது. அது கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் எப்போ வேணால் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆகி எங்கே வேணால் யாரை வேணால் அடிக்கலாம், என்ன வேணால் நம்ம ஜெயிக்கலான்ற வந்து கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ வந்து உங்களை ஆக்டராக வந்து கொண்டாடுறாங்க நம்ம டெலிவிஷனில். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சீரியலே வந்து மௌனம் பேசியதே வந்து ப்ரோமோலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. யாரு லீட் பண்ண போறாங்க, யாரோட ஹீரோ, யாரு ஹீரோயின் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஓகே ட்விஸ்ட்ல தான் ப்ரோமோவே நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் என்கிட்ட கதை சொல்லும் போது இது வந்து நெகட்டிவ் தான். அஃப்கோர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க தான். பட் ஆனால் அந்த ப்ரொமோ எடுக்கும் போது யூ ஷுட் நாட் லீவ் த மீன் அந்த ரிவீல் பண்ணாதீங்க. அந்த சஸ்பென்ஸ் தான் வந்து அந்த சீரியலோட ப்ளஸ். அந்த அதுதான் வந்து ஏன்னா என்னை பார்த்து நிறைய பேர் மச்சான் நீ ஹீரோவா பண்றடி வாடா சூப்பர்ரா, அந்த ஒரு பாசிட்டிவ் நோட் வந்து நீங்க கிரியேட் பண்ணல. அதுக்கு நான் அதுக்குமே நான் சொல்றேன் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அகைன். நான் இந்த மௌனம் பேசி பண்றதுக்கு ஒரு 1 year நான் சும்மா வீட்டில் என்ன நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம இனிமேல் ப்ராஜெக்ட் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டை வந்து என்னோட கேரக்டரை ஐ மீன் லைக் எந்த கேரக்டர் பண்ணால் 100 to 200% நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சி தான் அது பண்ணுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மௌனம் பேசிட்டு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் அதே அவங்க சொன்னாங்க ப்ரொமோ ரிலீஸ் ஆனாலும் நீங்கள் வந்து உங்களோட விஷயத்த வந்து உங்கள் கேரக்டரோட என்ன கேரக்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கு, இது ஹீரோவா நெகட்டிவா வில்லனா எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க. அது அப்படியே அது எனக்கு வந்து சரி ஓகே இது இந்த சஸ்பென்ஸுமே நல்லா இருக்குல்ல. பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் மீடியாவில் இருக்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது, இப்போ பயங்கரமாக இருக்குது, ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது பாட்டு அது போயிட்டுருக்கு ப்ராசஸ். உங்களுக்கு அந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு தோணுச்சா என்னது இது வித்தியாசமா இருக்கே ஒரு கதை? இல்லை அது நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். இது நல்லா இருக்கு இந்த கதை. ஒரு என்ன சொல்கிறது லவ் மேரேஜ் பண்ணிவிடுவேன். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட இருந்து பிடிக்கலன்னு சொல்லி தப்பிச்சு ஓடிடுவா. அந்த பொண்ணை நான் எப்படி அடையிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா கதையிலுமே ஹீரோ வில்லன்லாம் இல்லை, எல்லாருமே ஹீரோ தான். அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஹீரோ தான். ஸோ அது என்ன சொல்கிறேன்னா நாங்கள் அந்த ஆப்போசிட் சைடுக்கு இருக்க ஒரு பவர் தான் அது. நீங்கள் என்னைக்கு வில்லன் ஜெயிக்கிறானோ அன்னைக்கு ஹீரோவும் ஜெயிப்பார். அதுதான் இது, அதுதான் லாஜிக்கு. எனக்கு அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரே நாட்டு என்னன்னா இவனுக்கு தேவைன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான், எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்டான ஆங்கிள். அதாவது நம்மளோட கலாச்சாரத்துக்கும் நம்மளோட விஷயத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அதை எப்படி நம்ம கொண்டு போறோன்றது ஒன்று இருக்குல்ல, அதுவுமே இருந்தது. அது எனக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஒரு சொன்ன கதை தான்.
பேர் வந்து மாறிடுவாங்க. அவங்க எப்படி ஒன்று சேர்றாங்க, அதுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ட் நடக்குதுன்றது அது ஒரு சின்ன ஒன்லைன். ரீசெண்டா வந்து இந்த மாறுறாங்க, அவங்க குவிட் பண்றாங்க. அது எங்களுக்கு கடைசி நாள் வரைக்குமே தெரியாது. அப்படியா? ஆமா, யாருக்குமே எங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலி இட் வாஸ் லைக் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் லைக் அவங்க சண்டே வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. நான் அப்போ தான் பார்க்குறேன், என்னது வாட் இஸ் திஸ் அப்படின்னு, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டேன். சாரி ஐம் டன், நீங்கள் கேட்காதீங்க, அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்கவுங்க டெசிஷன். நம்ம வந்து என்னோட டெசிஷனில் வந்துட்டு மற்றவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட டெசிஷன் அப்போ ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். இஃப் தே வாண்ட் டு ரியலி லைக் நாம் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லி வரும்போது நம்ம அதை கேட்கலாம். பட் அதுக்கப்புறம் சரி வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதனால நான் டிஸ்டர்பும் பண்ணல. பட் இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்காக இருந்தது. நான் தடையுமே தெரியல. ப்ரீவியஸ்லி நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்து மூவிலாம் போயிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக கலாட்டாலாம் பண்ணிட்டு விஆர் மலை ஊர்லாம் சுற்றிட்டு அப்படி இருந்தோம். சடனாக அந்த மாதிரி என்னது குவிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஷாக்கிங். அது ப்ரொஃபஷனல் இல்ல, அது ஒரு ப்ரொஃபஷனல். அது ஒரு விதமான அது நம்ம ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம ஏன் அது எடுக்கிறோன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களோட டெசிஷன். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் யுவர் டெசிஷன்ற மாதிரி. இது வந்து பேசப்படுறதுக்கான ரீசன் நிறைய பேர் குவிட் பண்ணுவாங்க. நிறைய குவிட் அண்ட் ஸ்வாப் வந்து 3-4 கேரக்டர்ஸ்லாம் மாத்துவாங்கல்ல. ஒரே கேரக்டருக்கு ஒரு இமிடியேட்டா டக்கு டக்கு டக்குன்னு மாத்திட்டே கூட இருப்பாங்க. ஆனா அந்த சீரியல் ஓடவும் செய்யும். அப்படி இல்லாம பார்த்திருக்கோம். ஆனா இது ஏன் ரொம்ப டாக்னா அந்த கேரக்டரை பத்தி நம்ம அவங்க போட்டதுனால அது ஒரு பஸ் ஆகி ஓகே ஏன் இப்போ அந்த கேரக்டர் அந்த சுயமரியாதை அது மாதிரி நிறைய இல்ல. ஆக்சுவலி அவங்க எனக்கு என்னோட அசம்ஷன் தான். இட்ஸ் நாட் அபவுட் ஹர் அசம்ஷன் அண்ட் ஆல். அவங்க என்னன்னா அந்த கேரக்டர் செல்ஃபிஷா இருக்குதோ, மேபி ஃபீல் லைக் தட். அவங்க என்ன சொல்றதுன்னா அவங்களோட பேரண்ட்ஸ், ஐ மீன் லைக் ஹஸ்பண்ட் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு இடத்துல வாழ்றாங்க. அந்த கேரக்டர் தப்பிக்கிறதுக்காக எல்லாம் வேணா செய்யும். அது இன்னொரு விஷயம், அந்த கேரக்டர் ஸ்கெட்சின் பேசிக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து மேபி என்ன வேணா ப்ளே பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லவனாகவே இருப்பேன், திடீர்னு நான் கெட்டவனாக மாறும். சீரியல் பொறுத்த வரைக்கும் அதுதான் பேசிக்கே. நம்ம எப்படி வேணா என்ன வேணா மாறும். மேபி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம் இது ரொம்ப செல்ஃபிஷாக அவங்களுக்கு, ஐ மீன் அந்த கேரக்டர் இந்த துளசின்ற ரோல் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக ப்ளே பண்ணுதோ, மற்றவங்களோட அப்பா அம்மாவையும் பார்த்துக்கல, அக்காவையும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கல. மேபி ஃபீல் லைக் தட். ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஆன்டகனிஸ்ட் மாதிரியே ப்ளே ஆகுதோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதனால அவங்க வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்கலாம், அந்த டேர்ம். அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ், ஆனா பவர்ஃபுல் ரோல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவுமே அது பாயிண்ட் தான். ஏன்னா அது வந்து அந்த ப்ளே ஆகுது, அந்த ப்ளே எதுக்கு நடக்குதுன்றத வந்து லேட்டரா தான் ஓப்பன் பண்ணுவாங்க, இமிடியேட்டாவே ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அது போக போக அந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ண போகுது, அந்த கேரக்டர் அவங்க அப்பா அம்மா எப்படி சேவ் பண்ண போகுது. ஏன்னா ஒரு பிடிக்காத ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஏன்னா இப்போ எல்லா சமுதாயத்துலேயும் வந்துட்டு யார் என்ன ஃபீமேல் இஸ் லைக் ஈக்குவல் டு எவ்ரி ஒன் அப்படி தான். ஸோ அதனால அவங்க என்ன ப்ளே பண்ணுவாங்கன்றது வந்து மேபி ஃபியூச்சரில் மேபி அவங்க ஓப்பன் பண்ணிருக்கலாம். அது அவங்க வந்து புரியல, அது அவங்க மேபி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களோ, அப்படி இருக்கலாம். இப்போ மாத்திட்டாங்களா? ரீப்ளேஸ் இன்னும் ஆகலை, பார்த்துட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. ஏன்னா பிகாஸ் எபிசோட்ஸ் போயிட்டே போக ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கூட நான் ஷூட்ல தான் வந்தேன். ஸோ என்னோட எபிசோட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் இந்த யூடியூப்ஸ்லாம் போடுறது என்னன்னா, சேனல்ல வந்து சில சேஞ்சஸ் இருக்கு, அதனால அவங்க இருக்கும் போதே வேற ஆளை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜோவிட்டா இருக்கும் போதே இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க பார்க்க ஆரம்பிச்சு. இல்லையா அப்படிலாம் இந்நேரத்துக்கு இட் வாஸ் லைக் ப்ரீவியஸாகவே நடந்துருக்குமே. இந்நேரத்துக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கணுமே. அது இது வந்து அவங்களோட கால் தானே, இட்ஸ் நாட் அ சேனல் கால். நான் சொல்ல போனால் அது சேனல் கால் கிடையாது. அவங்களுக்கு அந்த கேரக்டரில் செல்ஃபிஷ்னஸ் தெரிஞ்சிருக்குன்றதால அவங்க லைக் நான் விட்டு விலகுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து சேனலோட இது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்த டீமுக்குமே தெரியுது திஸ் இஸ் நாட் அ சேனல் கால்னு. அண்ட் நீங்கள் உங்கள் கேரக்டர் வந்து எனக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இப்போ உங்ககிட்ட பேசும்போது அதை கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணுற விதமும் இன்னொரு ஆர்டிஸ்ட் பர்சீவ் பண்ற விதமும் வித்தியாசமா இருக்கும். இப்போ உங்க கேரக்டர் ஒரு ஸ்டபர்ன் கேரக்டர், என்ன வேணா செய்யற கேரக்டர். எனக்கு என்னன்னா, எனக்கு துளசின்ற ரோலை வந்து எனக்கு துளசி வேணும். அதுக்காக அவங்க அக்காவையும் கொள்ளுவேன், மாமனாரையும் கொள்ளுவேன், மாமியாரும் கொள்ளுவேன். ஆக்சுவலி வாட் பீப்புள் எல்லாருமே அப்படிதான். நம்மளோட ஹியூமன் நேச்சரே என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பவர் இருக்க ஒரு பர்சன் என்ன வேணா பண்ணுவான்.
அதுதான் அந்த சேதுவோட கேரக்டர். ஸோ அதனால வந்து அது என்ன வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணும், என்ன வேணா ப்ளே பண்ணும். ஏன்னா இன்னொன்று அந்த ஹீரோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜாலியாக, ரொமான்டிக்காக இருப்பார். ஒருத்தர் ரகடாக இருந்தால் தானே அதை ஜெயிக்க முடியும். அவன் அப்போ தானே அவருமே வந்து என்னடா இவன் இப்படி இருக்கான். அது வரைக்கும் நாங்கள் ஒன்றுமே ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கல நாங்கள் 2 பேருமே. அதுவுமே இருக்குல்ல. ஸோ அதனால வந்து எனக்கு சேது கேரக்டர் ப்ளே பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்னும் ஜாலியாக இருந்தது. எனக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. நான் என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா அது ப்ரீவியஸாக நான் நாமரம் நமக்குள்ள பண்ண முத்துராசா இருக்கட்டும், வடிவேலுன்னு சொல்லிட்டு அமுதானலட்சுமியாக இருக்கட்டும், அது 2த்தையுமே தாண்டி இது ஒரு ட்ராக் ப்ளே பண்ணுது. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டால மட்டும்தான் வந்து அதை வாழ்ந்து பார்க்க முடியும். அது எங்கள் வீட்டில் நிறைய ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நான்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 2-3 தடவை முத்துராசு ரோல் பண்ணும்போதும் சரி, வடிவேல் ரோல் பண்ணும்போது ரொம்ப கோவமான பர்சன். கோவம் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்யறதா ரைட்டு, அது செய்தா ரைட்டு. ஆனால் அது எந்த விதத்தில் செய்வான்னா அடாவடியாக செய்வான், இல்லை அவனுக்கு வந்து அடிப்படிஞ்செல்லாம் புரியாது, அதனால கத்திக்கிட்டே இருப்பான். வீட்டில் சீரியஸாக போக பார்த்தா என் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை எங்கள் அம்மா இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் டோன் வந்துடும். நீ ஜென்ரலாக இப்படி பேச மாட்டேங்கிறீங்க, புதுசாக இப்போ நீ கத்த ஆரம்பிக்கிற. இது மாதிரி நிறைய பிகாஸ் வி ஆர் லிவிங் டுகெதர் ஃபார் அந்த கேரக்டரை நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறதே வந்து மினிமம் எங்களுக்கு தெரிஞ்சு 2 years அப்படிலாம் போகும். ரேட்டிங் வர வர நமக்கு வந்து பழகிடும். நீங்கள் என்ன பார்த்தாலுமே இல்லை, இப்போ நான் ஜென்ரலாக பார்த்தாலுமே இவன் என்ன இப்படி ஒரு மாதிரி இதுவாக பார்க்குறானே அந்த மாதிரியே டோன் வரும். பிகாஸ் நாங்கள் அதை உள் வாங்கினாதான் அந்த வி ஹாவ் டு கோ டு த கேரக்டர், இன்டு த கேரக்டர். அந்த இன்டு த கேரக்டர் என்ன பண்ணும், டீப்பாக போக போக நமக்கு வந்து அது நம்மளை ஆக்குபை பண்ணும். ஆனா கஷ்டம் தான். நீங்க பேசும்போதே ஒரு மாதிரி பாசிட்டிவா பேசுறீங்க, ஒரு மாதிரி சாஃப்டா பேசுறீங்க. ஆனா நடிக்கும் போது அப்படி இருக்கணும்னா உங்க வீட்டுல வித்தியாசமா தான் இருக்கும் அவங்களுக்கு. நீங்க இல்ல அவங்க நிறைய அவங்க நிறைய சொல்லி கம்ப்ளைண்டே பண்ணியிருக்காங்க. நீ சரியே இல்லை எனக்கு தெரிஞ்சு, நீ வந்து முதல்ல வீட்டுக்குள்ள வரதா இருந்தா நீ சத்யாவா சீரியல்ல நடிச்சுட்டு கத்திட்டு அப்படியே ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிட்டு அப்படியே ஹீட்டட் ஹெட்டாலாம் உள்ள வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நான் அப்படி கிடையாது. அந்த மோரோ நான் வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் பசங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜாலியாகிடும்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க தான் காம் டவுன் பண்ணுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் நான் அவங்ககிட்டயே நான் வந்து கோவத்தை காட்டுவேன். நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்களா, அந்த டைமில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மோட் போயிடுவோம். ஏய் சொன்னால் கேட்கவே மாட்டியா. அவன் அப்போதான் பசங்க அப்போதான் ஓடி விளையாடுவாங்க. அப்போதான் அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீ வந்து திருப்பி நீ வந்து சத்யாவா இல்லை, நீ வேற மோட் போற, முதல்ல நாமளாகும் அப்படின்வாங்க. ரோஹிணி அவங்களே சொல்லியிருப்பாங்க, ரகுவரனே வந்து அஞ்சலி பண்ணும் போது அவர் ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, அதே நீங்க சாப் வேற கேரக்டர் பண்ணும் போது ரக்கடா. அது ஏன்னா அது உங்களை அறியாமே ஆக்குபை பண்ணும். அதை ஆக்குபை பண்றது உங்களுக்கு தெரியாது. சீரியஸாவே அதை நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை. சம்டைம்ஸ் நம்மளே யோசிச்சு பார்த்தோன்னா வீடியோலாம் எடுப்பாங்க, வீட்டில் வீடியோ எடுத்து இதை பற்றியா இப்படி கத்துற பற்றியா அப்படின்வாங்க. ஆமா நான் கத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அது ஆக்குபை பண்ணுறது நமக்கு தெரியாது. இப்போ நீங்களே ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அது வந்து த்ரூவா ஒரு 1 year போகுதுன்னா யூ வில் பி இன் தட் கேரக்டர். யூ நெவர் நோ ஹவு த கேரக்டர் ஆக்குபைஸ் யூன்றது ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த சைக்கோ கேரக்டர் பண்றவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு சர்டன் டைம் மேல அது உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களோட இயல்பை தாண்டி அதோட இயல்பு தான் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருப்பாங்க இப்படிதான் இருக்கும், கேரக்டர் இப்படிதான் ப்ளே பண்ணும், ஒரு பாடி லாங்குவேஜ் ப்ளே பண்ணணும்னு. அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பீயிங் அன் ஆக்டர் ஐ கேன் ஃபீல் சம்டைம், நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க. இன்ஃபேக்ட் சில பேர்லாம் இந்த க்ரூ அப் வாட்சிங் யூன்ற மாதிரி அவங்க காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க உங்க க்ரோத். அவங்க மாநாடு மயிலாடுலேருந்து எல்லாம் டான்ஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பதிஞ்சிரும்ல. அந்த மாதிரி முகங்கள்லாம் நமக்கு நல்லா பதிஞ்சிடும். பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்கும். ஸோ அப்பலேருந்து நான் அவங்கள பார்க்குறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருந்திருக்கும்ல. இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் தேர் ஆல்வேஸ். நான் வந்து 2010 என் கரியர் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்துட்டு நான் காலேஜ் வந்து ஹைதராபாத்தில் படித்தேன். ஸோ அங்கே வந்து நான் உங்களில் யார் பிரபு பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து டாப் 6 வரைக்கும் வந்திருக்கேன். 3000 பீப்புளில் டாப் 6 வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ அங்கேருந்து என் கரியர் ஆரம்பித்து இங்கே மாநாடு மயிலாடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜோடியாக இருக்கட்டும். ஜோடிக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 6 years ஆச்சு. நான் அந்த நெகட்டிவ் லீடாக அந்த லீட் கிடைக்க. ஏன்னா பிகாஸ் அது வரைக்குமே நீங்கள் சர்வே ஆகணும். இங்கே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மீடியா விட்டோ இல்லை நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த பீப்புள் ஹேவ் டு பி லைக் ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மீடியா மூஞ்சி காமிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு அப்படி சொன்னாங்கன்னு இப்போ தெரியாது. ஆனால் லேட்டராக இல்லை,
ஆமால அது காமிச்சிருந்தா இப்போ உனக்கு ஈஸியாக ரிமெம்பர் ரீகலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ண ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை இப்போ நான் பண்ணுற ப்ராஜெக்ட் வச்சு ரீகலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு முத்ராஸ் பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, இவர் ஜோடி டான்ஸ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பிடிச்ச விஷயமான்றோம். அது பெயின் நான் சொல்ல மாட்டேன். பட் ஓகே, திஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்ல எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன். அந்த நிம்மதி, அந்த ஜாலி இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய ஹாப்பினஸ் நான் சொல்லுவேன். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸும் வந்து மீடியாவில் இருக்கிறவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் கேப்லாம் உங்களுக்கு இருக்கும்போது இல்லை சீரியல்ஸ் அடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது ஃபேமிலின்னு ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்கும். இல்லை இந்த விஷயத்தில் நான் வந்து என் ஃபேமிலியை நான் வந்து காட் கிஃப்டட் நான் சொல்லுவேன். ஒய் பிகாஸ் சீரியஸ்லி நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா நான் காலேஜ் முடிச்சுட்டு எப்படி அப்படின்னு கேட்கும்போது மீடியா தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக. சரி அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தை. அவருக்கு இன்னொன்று என்னன்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நான் வளர்ந்த என்னை வந்து என்னை கைட் பண்ண குரு என்னோட மாமா தான். அவருமே ஒரு விதத்தில் எனக்கு குரு தான். பயங்கரமான எப்படின்னா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாருன்னு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா போயிட்டு சேஞ்ச் வாங்கிட்டு வாங்கன்னா அந்த 100 ரூபா சேஞ்ச் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஐயோ டெடிகேட்டட். நீங்கள் ட்ரை பண்ணாமல் எப்படி நீங்கள் அது கிடைக்கும்? அது நீங்கள் ஒரு இடத்துல ட்ரை பண்ணீங்க, 2 இடத்துல ட்ரை பண்ணீங்க, 2 இடத்துல இல்லைன்னா அதுக்காக நீ வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்றது தான். ஆனால் எங்கள் அப்பா எப்படின்னா, டேய் நான் இருக்கேன் போடா. சீரியஸாகவே ஒரு அப்பாவோட ஃபீல்லாம் வந்து நமக்கு ஐ லாஸ்ட் மை ஃபாதர். பட் ஸ்டில் அவர் என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாதிரி நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிங் மேக்கராக ஜாலியாக இருப்பேன். யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன். அந்த சப்போர்ட் அவர் தான் கொடுத்தாரு பேசிக்காக. உன் பெரிய பையன் ஜெயிச்சானா அடுத்த 2 பசங்க ஜெயிச்சிருவாங்கன்னு. அது எப்படின்னே தெரியாது. இன்னைக்குமே நான் அதுதான் அவரோட தாட்ஸ்னால தான் நான் இன்னும் ஜாலியாக இருக்கேன். அதே மாதிரி என் ஒய்ஃப் அவங்களுமே சரி. ஃபஸ்ட்டு எங்கள் லவ் மேரேஜ் தான். அவங்க வீட்லேயே என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி வாட் ஈ டூ ஈஸ் இன் டு மீடியா அப்படின்னு நான் அவங்க வீட்டில் போய் பேசும்போது நான் எஸ் மீடியாவில் தான் இருக்க போகிறேன், இங்கே தான் இருப்பாங்க, ஜெயிப்பாங்க, உங்ககிட்ட எந்த ஒரு மொமெண்ட்லேயும் நான் வந்து கஷ்டம்னு வந்து சொல்ல மாட்டேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஐயோ அது இன்னொன்று என்னன்னா, நான் எந்த தைரியத்தில் போய் பேசணுன்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் லவ்ன்றது கூட இன்னொன்று சொல்லலாம். ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கும் நமக்குள்ள. நீங்க 0வா இருக்கும் போது இருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். அந்த ஒரு இடத்துல நீங்க ஒரு லாக் ஆவீங்க. பட் ஷீ ஸ்டுட் ஃபார் மீ, என் ஒய்ஃப். அதுக்கப்புறம் இல்லை அவர் செல்ஃப் மேடா வந்திருக்காரு, கண்டிப்பா அவரால் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அதான் சொல்றேன். எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, தங்கச்சி, என் ஒய்ஃப் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஃபினான்ஷியலா பிரச்சனைனா கூட பார்த்துக்கலாம் போடா இப்போ சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை உனக்கு இப்போ, நாளைக்கு நான் செத்துருவா போற, இல்ல கடன் அவ்வளவு நிறைய இருக்கா, we are happily livingல நிம்மதியா வாழ்றோம்ல, அதுதான் இங்க தேவை. உட்காந்து ப்ரெஷரா மண்டையில போட்டுக்கிட்டு இது இருக்கு அது இருக்கு அது வரல இது வரல யோசிக்கிறதால ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஹாப்பியா வாழுங்க, அவ்வளவுதான். நீங்க மொமெண்ட்டை நீங்க சரௌண்ட். எனக்கே போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, பீச் போகலாம், பசங்களை கூப்பிட்டு போய் பீச்சில் விளையாடுறோம். இல்லைன்னா எங்களுக்குள்ள எங்கள் ஃபேமிலிக்குள்ளே உட்காந்து பேசுவோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, ஒய்ஃபு, பசங்களாம் உட்காந்து பேசுறது. இல்லை என் மதரின்லா வீட்டில் போகணுன்னா என் பிரதரின்லா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். மாப்பிள்ள இப்போ வந்துட்டீங்களா, ஜாலியாக இருக்கலாம், வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் இன்னொன்று விஷயம். நம்ம சுற்றி இருக்கவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக சந்தோஷமா இருப்போம். நம்ம சுற்றி இருந்தவங்க பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ஈஸியாக நம்ம பாசிட்டிவ் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதுதான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குதான், இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள். ஒரே விஷயம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பிலீவ் இன் காட், சிம்பிள். ஸோ ஸ்வீட். அண்ட் இப்போ நீங்க நினைச்சு பாக்குறீங்களா, சே நம்ம இப்போ நம்ம நிறைய சாதிச்சிருக்கோம், நம்ம அப்பா இப்ப பாத்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல அப்படின்னு? 2-3 இடத்துல அவர் பார்த்துருக்காரு. அவருக்கு பிலீவ் பண்ணதே வந்து நான் மானாமலை டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் ஓடுற குதிரை இவன் ஜெயிப்பான்னாரு. அது அவர் கண்டிப்பா இவன் ஜெயிச்சிருவான்னு தெரியும். ஆனா நான் டைட்டில் வின் பண்ணுவேனான்றது எந்த அப்பாவுக்கும் பிலீவ் இல்லைல்ல, அது நான் பண்ணி கொடுத்தேன். பட் ஆனால் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா நான் ஒரு நெகட்டிவா ஒரு லீடா நான் ஒரு ஃபேமிலி ரன் பண்றேன், எந்த ஒரு இதுவும் இல்லைன்றது வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. கண்டிப்பா அவர் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா பேரன் பேத்தியெல்லாம் பார்த்துருப்பாரு. அவர் இன்னும் ஜாலியாக இருந்திருப்பாரு. நான் அவரோட அதாவது கண்டிப்பா பார்த்துதான் இருப்பாரு. அந்த இடம் எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்கு, அப்பா இல்லைன்றது இருக்கு.
பட் அட் லாஸ்ட் அவங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆமா ஆமா அண்ட் இதுக்கப்புறமும் நிறைய நீங்க சீரியல்ஸ் பண்ணணும் நாங்க ஆசைப்படுறோம், மூவிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். தேங்க் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். தேங்க் யூ. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.